சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எது போன்ற பலன்களை தன் வாழ்நாளில் அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதே சமயம் திருவாதிரை நட்சத்திரம் கொண்டவர்களும் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆத்மகாரகனாக கொண்டவர்களும், அதாவது ஆத்மகாரகன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சூரியனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அந்த ஒளியினுடைய அமைப்பு, அந்த வீக்ஷணம் எந்த அமைப்பில் படுகிறதோ, எந்த டெஸ்டினேஷனில் படுதோ அதனுடைய அமைப்பை தான் நம்ம லக்னம் அப்படின்னு கணிக்கிறோம். அப்போ அந்த லக்னத்தில் 3 அமைப்புகள் இருக்கும், 3 நட்சத்திரங்கள் இருக்கும் ஒரு லக்னத்தில். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதே திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மிதுன ராசியை ராசியாக கொண்டவர்களும் லக்னமாக கொண்டவர்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் பொருந்தும். குண அமைப்புகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறை அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய பின்பற்றுதல் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே சமயம் திருவாதிரை நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்கள், அதாவது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த லக்ன புள்ளி அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரகங்கள்லாம் என்னென்ன சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சாரம் மீன்ஸ் எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவை திருவாதிரையாக இருந்ததுன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரமும் ராகுவும் தான் ஆத்மகாரகனாக அந்த ஜாதகருக்கு விளங்குகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஆத்மகாரகனுடைய குணநலன்கள் என்ன, இதே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய குணநலன்கள் என்ன? ஏன்னா ராசியை தான் பெரும்பாலும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லக்ன புள்ளி அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் கலந்து தான் இந்த பலன்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை ராசி நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த லக்ன புள்ளியாக கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ராகு தான் ஆத்மகாரகனாக வருகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். இதே சமயம் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகுனுடைய டிகிரின்னு சொல்லுவோம், பாகைன்னு சொல்லுவோம். ராகு அதிகப்படியான மற்ற கிரகங்களை விட அதிகப்படியான டிகிரி வாங்கியிருந்தது அப்படின்னாக்கா இந்த ராகு தான் ஆத்மகாரகனாக வருகிறார் அப்படின்றத எடுத்துக்குவோம். ஆத்மகாரகன்னா என்ன? ஆத்மகாரகன் என்பது நீங்கள் ஜனித்ததனுடைய இலக்கு, அதுதான் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டெஸ்டினேஷனை இந்த ராகு தான் டிக்ளேர் பண்ணுறாரு. எது மாதிரியான காரகத்துவங்கள் இருப்பீங்க அப்படின்னாக்கா, ராகு வலுத்தவர்களும் ராகுவை ஆத்மகாரகனாக கொண்டவர்களும் பெரிய அளவுக்கான பிரம்மாண்ட சிந்தனையை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். இமேஜினேஷன் பவர் அதிகமாக இருக்கும். எதை செய்ய வேண்டுமோ அதை 10 முறை 10 விதமாக கற்பனை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த திருவாதிரை நட்சத்திர லக்ன புள்ளியும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது ஒரு கிரகம் திசை நடத்துகிறது என்றால், ஒரு கிரகம் திசை நடத்தும் போது எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்கிறதோ, சாரம்னா எந்த நட்சத்திரத்தின் மீது ஏறி இருக்கிறதோ, இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால்தான், திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது ஏறி இருந்தால்தான் நீங்கள் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு அந்த சந்திர தசை நடக்கும் அப்படிங்கிறத எடுக்கலாம். இதே மாதிரி வேறு கிரகங்கள் கூட அந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது ஏறி இருக்கலாம். அந்த நட்சத்திரத்தின் நாதனுடைய காரகத்துவ வழியாகத்தான் அந்த கிரகம் தசை நடத்தும் அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்டாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனை அடுத்து இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செங்கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வீட்டில் வளர்த்த முடியாது அப்படின்னா கூட அவுட்டர் பகுதியில் வெளிப்புற பகுதிகளில் எங்கேயாவது காட்டு சைடியோ அல்லது சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர்லேயோ எங்கேயாவது சென்று இந்த மரங்களை நட்டு, அதாவது செங்கருங்காலி மரங்களை நட்டு அதை பராமரித்து பார்த்து கொண்டு வரும்போது பெரிய அளவுக்கான அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதை வேணால் டெஸ்ட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மரத்தை வளர்த்துவதற்குத்தான் உங்களுடைய கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணுமே தவிர, இந்த மரத்தை சற்று வளர்த்த உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதை பொருளாதார ரீதியாகவும் எடுத்துக்கலாம், அல்லது புகழ் ரீதியாகவும் எடுத்துக்கலாம், அல்லது மற்ற விஷயங்களில் நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வரவிடாமல் தடுப்பதே இது போன்ற மரம் செடி கொடியை நட்டு நீங்கள் வளர்ப்பதன் காரணமாகத்தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்போ உபயராசி அப்படிங்கிறது இது முழு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கின்றன. அந்த 4 பாதங்களும் மிதுன ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய முழு நட்சத்திரமாகத்தான், முழு ராசி அமைப்புகள் தான் இந்த திருவாதிரை மிதுன ராசியில் இருக்கிறது. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் கொண்டவர்கள் அவர்களுடைய
பெரிய அளவிற்கான அதிதேவதை அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தேவதை அப்படின்னாக்கா அவர்களுக்கு ராகு அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வருகிறார். அந்த ராகுவை ஆளுமை செலுத்தக்கூடிய தேவதை அப்படின்னாக்கா துர்க்கை, காளி அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பிரம்மாண்டமான, ஆக்ரோஷமான, பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்தையும் நீங்கள் வழிபடலாம் அப்படிங்கிறத இந்த அமைப்புகளிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆண் நாய் யோனி விலங்காக வருகிறது. அப்போ இந்த விலங்குகள்லாம் இந்த நட்சத்திரங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. வீட்டில் ஒரு ஆண் நாய் வளர்ப்பது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் இயல்பில் நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு வரும்போது பெரிய அளவிற்கான அச்சீவ்மெண்ட்ஸை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. திருவாதிரையை சொல்லும்போது கருப்பு நிறத்தை நம்ம சொல்லலாம். பொதுவாக கருப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது என்றாலும் கூட திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தன் வீட்டில் செட்டிலாக இருக்கும்போது இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்களை யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்திக் கொள்வது ஒரு வகையில் நல்லது. முக்கிய முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கருப்பு ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சர்ப அமைப்புகள், அதாவது நாக அமைப்புகள், கருநாகம் அப்படிங்கிறது நம்ம ராகுவை குறிக்கக்கூடியது, செந்நாகம் அப்படிங்கிறது கேதுவை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த கருநாக ஸ்தலங்களாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, உதாரணத்திற்கு நம்ம திருநாகேஸ்வரமாக இருக்கட்டும் அல்லது திருப்பாம்பரமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் சென்று வழிபடும் போது மிகப்பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராசியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மகாரகனுக்கும் அமைந்திருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, குருவினுடைய நட்சத்திரங்கள், புதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் தாராபலம் உள்ள நட்சத்திரங்களாக கருதி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த புனர்பூசம், அதே மாதிரி விசாகம், அதனை அடுத்து பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திர நாட்களிலும் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திர நாட்களிலும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களும் பெரிய அளவிற்கான சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த நாட்களை பயன்படுத்தி வெற்றியை அதிகமாக அடையக்கூடிய ராசியாக மற்றும் நட்சத்திரமாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் அமைந்திருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.